இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. தேவையில்லாம அவங்க சவால் விட்டு அசிங்கப்பட்டதை பாத்தீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல. அத்தை கிட்ட போய் என் புருஷனோட சேர்ந்து வாழ போறேன்னு சொல்லுங்க. போய் ஒழுங்கா அவர் கூட வாழுங்க. அதான் உங்களுக்கும் நல்லது. என்ன ஜெயிச்சிட்டேங்கிற மெதப்புல பேசுறியா? ராஜா மாதிரி கம்பீரமா இருந்த என் புருஷனை வேலைக்காரனா வீட்டு வேலை செய்ய வச்சு அசிங்கப்படுத்திட்டல. இந்த அவமானம் காலப்போக்குல மறைஞ்சு போற அவமானம் இல்ல, நெஞ்சுக்குள்ள என்னைக்குமே தீயா எரிஞ்சிட்டு இருக்கிற அவமானம். இதுக்கெல்லாம் ஒரு நாள் உன்னை பழி தீக்காம விட மாட்டேன். சித்தி, எலெக்ஷன்ல தோத்ததும் ஊருக்குள்ள இருந்த அந்த மாதிரி பிரச்சனை வரும்னு எஸ்கேப் ஆக தான் பார்த்தோம். ஆனா அந்த டிரைவர் பையன் எங்க வண்டிய வழி மறிச்சு அவன் வீட்டுக்கு இழுத்துக்கிட்டு போய் ஒரு வேலைக்காரங்க மாதிரி எல்லா வேலையையும் செய்ய வச்சுட்டான். அந்த சாமுண்டீஸ்வரியும் அவ பொண்ணுங்க முன்னாடி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா சித்தி. ஒரே அவமானமா போயிடுச்சு. நீ சொல்றத கேட்கவே கஷ்டமா இருக்குடா. அந்த டிரைவர் பையன் ரொம்ப மோசமான ஆளா இருப்பான் போல இருக்கே. நான் வெளியில இருந்திருந்தேன்னா இதெல்லாம் நடக்க விட்டு இருந்திருக்க மாட்டேன். உன்னோட கெட்ட நேரம் நான் உள்ள இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னாலேயே இத தாங்கிக்க முடியலையே. என் மருமக சந்திரா எப்படிடா இத தாங்கிக்கிட்டா? அவ மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பா. ஆமா சித்தி, நான் அந்த வீட்டுல வேலை செய்யறப்ப அதை பார்த்து அவ ரொம்ப துடிச்சு போயிட்டா. அவளால அதை தடுக்கவும் முடியல, என்னாலயும் அவளுக்கு ஆறுதலும் சொல்ல முடியல. ரொம்ப தர்ம சங்கடமா போயிடுச்சு. டேய், இவ்வளவு சம்பவம் செஞ்ச அவன சும்மா விடக்கூடாதுடா. பதிலுக்கு நாமளும் ஏதாவது செஞ்சே ஆகணும். எப்படியாவது என்ன ஜாமீன்ல வெளியெடுக்க பாருங்க. இனிமே நான் உள்ள இருந்தேன்னு வைய, அவ ஆட்டம் அதிகமாயிடும். வெளியில வந்து நான் யாருன்னு காட்டுறேன். நம்ம லாயரை பார்த்து ஜாமீன் விஷயத்த பேசியிருக்கோம் சித்தி. சீக்கிரமே உங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிடும். அம்மா, டைம் ஆச்சு, வாங்கம்மா. சார் கிளம்புங்க சார். ஏய், என்ன அவசரம்? கிளம்புவோம். சரி, தைரியமா போமவனே, நான் இருக்கேன். எதுக்கும் கவலைப்படாத. நான் வெளியில வந்ததும் மொத்தமா அந்த குடும்பத்தையே முடிச்சிடுறேன். கவலைப்படாம போ. சரி, வரேன் சித்தி. அப்ப நாங்க வர்றோம் காளிமா. போயிட்டு வாங்க. பாத்துங்க. டேய் பொடி பயலே, இந்த காளி அம்மாவோட வயசு என்ன, அனுபவம் என்ன? நீ என்கிட்டயே மோதுறியா? உன்னை அணுவா சித்திரவதை பண்ணி கடைசியில உன்னையும் முடிக்காம விட மாட்டேன்டா. அந்த அம்மாவை ஏமாத்தி 5 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டுட்ட. எல்லாத்தையும் நீயே அமைக்கலாம்னு நினைக்காத. எனக்கு இந்த பணத்துல பாதி வரணும். நான் தான் அப்பவே பாதி தரேன்னு சொன்னேன்ல, கண்டிப்பா கொடுத்துட்றேன். என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? அது அது வந்து உங்களை பார்த்தா டவுட்டா இருக்கே. கொஞ்சம் தனியா வாங்க. வாங்க. இப்ப சொல்லுங்க, எதுக்கு இங்க வந்தீங்க? இல்ல, உங்க அக்கா கிட்ட கல்யாண செலவுக்கு கொஞ்சம் பணம் கேட்டோம். அதான் அவங்க எங்களை வர சொல்லி பணம் கொடுத்தாங்க. அப்படியே பொண்ணுக்கும் பூ வச்சுட்டு போலான்னு வந்தோம். அக்கா கிட்ட எவ்வளவு பணம் வாங்குனீங்க? 5 லட்சம் ரூபா மேடம். என்னது, 5 லட்சம் ரூபாவா? என்ன, என் அக்காவை ஏமாத்தி பணம் பறிக்கலான்னு பாக்குறீங்களா? உங்களை மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மாவா நடிக்க சொன்னா இந்த திருட்டு வேலையெல்லாம் வேற பண்றீங்களா? ஆமா, கல்யாணம் முடிஞ்சதும் கட்டி விட்டுருவீங்க. இந்த கல்யாணத்தால எங்களுக்கு ஒன்றும் பெருசா ஆதாயம் இல்லை. அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் கடக்கலான்ற முடிவுக்கு வந்தோம். ஏய், அதான் நீங்க நடிக்கிறதுக்கு பணம் கொடுக்கறோம்ல. நீங்க கொடுக்கறது ரொம்ப சின்ன அமௌண்ட், அது எங்களுக்கு பத்தாது. என்ன, என்கிட்டயே டபுள் கேம் விளையாடுறீங்களா?
என் அக்கா கிட்ட சொன்னா என்ன பண்ணுவான்னு தெரியும்ல. நாங்களாச்சும் வெளியாளு உங்கள் அக்காவை ஏமாத்துறோம். ஆனால் நீங்கள் அவங்களோட சொந்த தங்கச்சி. அவங்க தங்கச்சியாகவே இருந்துக்கிட்டு அவங்கள ஏமாத்துறியே. உடனே உங்கள் அக்கா கிட்ட போட்டு கொடுக்கவா? எல்லாம் என் நேரம். உங்களுக்கெல்லாம் பயப்பட வேண்டியது இருக்கு பாரு. ஏய், எனக்கு இப்ப வந்த டவுட் இங்க இருக்கிற என் அக்காவோட டிரைவர் மாப்பிளைக்கு வந்துடக்கூடாது. அவனுக்கு சின்னதா ஒரு சந்தேகம் வந்தாலும் கூட நம்ம எல்லாருமே தொலைஞ்சோம். அப்புறம் கல்யாணமும் நடக்காது, நாமளும் வசமா மாட்டிப்போம். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் வர்றோம். வாமா போகலாம். அம்மா சொல்லுங்கம்மா. ஐயா ராசராசா, நம்ம ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனையா. என்ன பிரச்சனைமா? கார்த்தி அங்க இருந்தா கொஞ்சம் கூட. ஏதோ பக்கத்துல தான் இருக்காரு. ஸ்பீக்கர் போடுறமா, பேசுங்க. அம்மா. பாட்டி. ஐயா கார்த்தி. சொல்லுங்க பாட்டி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்கு அரசாங்க அதிகாரிகள்லாம் வந்திருந்தாங்க. எதுக்கு பாட்டி? நம்ம பரம்பரை கோயில் இருக்குதுல்ல, அதுல ஏதோ பிரச்சனையா. இந்த கோயிலுக்கு இடம் கொடுத்து கோயிலை கட்டி கொடுத்து அதை நாம தான்ப்பா பண்ணோம். நம்ம பரம்பரையில தான் கட்டி கொடுத்தோம். அது ஏதோ சின்னதா ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன சிக்கல்? இப்போ நம்ம பரம்பரை கோயில் இருக்குல்லப்பா, அந்த இடம் உங்க அம்மா அபிராமி பேர்ல தான் இருக்கு. அவதான் இப்ப இல்லையே. அதனால இந்த இடத்த அவளோட வாரிசுங்க பேர்ல மாத்தி எழுதணுமா. அதை நாம இன்னும் செய்யாமலே இருக்கிறோம். அதனால அதை மாத்தி எழுதலைன்னா இந்த இடத்த அரசாங்கமே எடுத்துக்குமா. அத சொல்லிதான்ப்பா இப்ப கோயில்ல நோட்டீஸ ஒட்டிட்டு போயிருக்காங்க. நாளைக்கு காலையில அந்த அதிகாரிங்க 10 மணிக்கெல்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வரும்போது நீ உங்க அண்ணனுங்க 3 பேரும் வந்து அவங்க முன்னாடி கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா. அப்படி செய்யலன்னா கோயில அரசாங்கமே எடுத்துன்னு சொல்றாங்கப்பா. இத சொல்றதுக்காக தான்ப்பா நான் உனக்கு போன் பண்ணேன். பாட்டி, இவ்வளவு நாள் இல்லாம இந்த பிரச்சனை திடீர்னு வந்திருக்க, எதுனாலன்னு புரியலையே. உண்மைதாயா மயிலு, நீ சொல்லும் போதுதான் எனக்கும் யோசனை வருது. மாப்பிள்ள, ஒருவேளை இது சந்திரா பண்ண வேலையை தான் இருக்குமோன்னு தோணுது. உங்களை ஈஸ்வரிட்ட மாட்டி விடுறதுக்காக தான் அவ ஏதோ பிளான் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா சகல, சின்னத்தை தான் இதை செஞ்சிருக்கணும். எலெக்ஷன்ல அவங்க புருஷனை நம்ம தோக்கடிச்சோம்ல, அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்மளை பழி வாங்குறதுக்காக இந்த பிளானை போட்டிருக்காங்க. அவங்க எதுக்காக வேணா செஞ்சிருக்கட்டுங்க. கையெழுத்து போடலன்னா கோயில் நம்மளுக்கு சொந்தம் இல்லைன்னு ஆயிடும். அதை கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டா தாத்தா ஆசைப்பட்ட மாதிரி மாமா கையால நம்ம கோயில் கும்பாபிஷேகத்தை பண்ண முடியாது.